பாத்தீங்கன்னா. ஆனா அப்ப எனக்கு ரொம்ப சிறு வயது. நான் ஒரு 4th 5th 6th அப்படி இருக்கலாம். ரொம்ப சின்ன வயசு தான். எனக்கு சரியா போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. சர்ச்சுக்கு ஒரே ட்ரெஸ் தான், வருஷம் ஃபுல்லா ஒரே ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ் போட்டு அடின்னு அடிச்சிருவேன். இருக்குது தான், அதான் போடணும். அப்போ ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வருவார் எங்க சர்ச்சுக்கு. அவர் அண்ணா நகர்ல இருப்பாரு. அவர் ஆடிட்டர். அவர் வரும்போது மாருதி 800. இப்போ அந்த கார் யாருக்குமே பிடிக்காது. இட்ஸ் வெரி ஓல்ட். சோப் டப்பா கார்ன்றாங்க இப்போ. சும்மா டமாஸ் அது. அந்த கார்ல வந்தேன்னா அந்த காரை பார்த்து மயங்குவேன். இந்த கார்ல போனா எப்படி இருக்கும்ல, சீட்டை பார்ப்பேன், மல்ல மெத்து நல்லா இருக்குதுல அப்படின்னு அதை பிரமிப்பு. அப்படியே அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அதுக்குள்ள பார்க்கவே முடியாது. கருப்பு கண்ணாடி போட்டு அந்த மனுஷன் அதை மறைச்சு வச்சிருப்பாரு. 2 கையை வச்சு அப்படியே பார்ப்போம் உள்ள. அந்த எல்லாத்தையும் நிறைய சுவிட்ச் இருக்குது. இதை சுவிட்ச் எதுக்கு தெரியலையே, அந்த சுவிட்ச் எதுக்கு தெரியலையே. அதே பைத்தியம் எனக்கு அப்போதுல இருந்து. என்னுடைய யூடியூப் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா எல்லாம் காரு தான் இருக்கும். அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு கிரேஸ். அது பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பதான் புதுசா அந்த பாட்டு, போகும்போதும் காக்கிறார், திரும்பும் போதும் காக்கிறாரு. அப்போ என் மனசுல போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, போடுறதுக்கு செருப்பே கிடையாது. அன்னைக்கு நான் பார்த்து எங்க அம்மா அப்பாவை பார்த்து சொன்னேன், ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நானும் வளருவேன், நான் ஒரு காரை வாங்குவேன், அப்போ இந்த கார்ல இந்த பாட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு விசுவாசமாய் ஒன்றும் இல்லாத நேரங்களிலே, சாப்பாடுக்கே இல்லாத நேரங்களிலே ஆணுடைய பாதத்துல சொன்னதை என் கர்த்தர் எனக்காய் செய்யவில்லையா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்துல கரங்களை மேல உயர்த்தி எல்லா கொம்புகள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் துளிக்க பண்ணுவாராக. ஒரு நம்பிக்கை கர்த்தர் உருவாக்குகிறார், ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ விசுவாசத்தோடு எதை சொல்றியோ அதை கர்த்தர் உனக்கு செய்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.